சமீபத்தில் வெளியான மதகஜராஜா படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். விஷாலுடைய 2 ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை இருக்கு. பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு பார்க்குறாரு. விஷாலுடைய 2 ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை இருக்கிறது முடிச்சாரா இல்லையா, அதுதான் இந்த படத்துக்கான ஸ்டோரி லைன். இது வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து போகுது. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துருவோம். முதல் பாசிட்டிவ் விஷால், அதே போல் செகண்ட் பாசிட்டிவ் சந்தானம். இந்த 2 பேருமே பட்டத்து யானை படத்துக்கு பிறகு இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. விஷாலும் சந்தானமும் காமெடி செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. அதே போல் மற்ற நடிகர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக மனோபாலம் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வர பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் சிக்கு புக்கு ரயில் வண்டி அந்த சாங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம, இன்டர்வல் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபும் செம, கிளைமேக்ஸ்லேயும் நல்லா இருந்தது. இந்த படத்தில் சில லேக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்கிறதுனால அந்த லேக்ஸ் பெருசாக தெரியாது. சுந்தர் சி தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவருடைய படங்களில் கிளாமர் இருக்கும். அதே போல தான் அந்த படத்துலேயும் கிளாமர் இருக்குது. அது கூடவே காமெடி இருக்கிறதுனால அந்த காமெடியெல்லாம் செம்மையாக இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒர்த்து வாட்சபிள் தான். மறக்காமல் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள் இந்த படத்தை. இந்த படம் பார்த்துட்டு வந்த பிறகு ஒரு நல்ல காமெடி படம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகும். இந்த படத்துக்கான ரேட்டிங் 5க்கு 3.8 கொடுக்கலாம். அதற்கான ரேட்டிங்ஸ் ஏன்னா ஒரு சாங் மட்டும் நல்லா இருந்தது. அது சிக்கி புக்கு ரயில் வண்டி அந்த சாங்கு. மற்ற சாங்ஸ் எல்லாம் எனக்கு பெருசாக பிடிக்கல. அதே போல் சில லேக்ஸ் இருந்ததுனால இந்த ரேட்டிங். இதுதான் மதகஜராஜா படத்துக்கான ரிவ்யூ.